வெல்கம் டு எல்லாருக்கும். இப்போ நம்ம கிறிஸ்டெக் செமினரி சேனலுக்கு மீண்டும் எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம அடுத்த லெசனோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் லெசன் நம்பர் 12. ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இன் இந்தியா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை எப்படி இது வந்து எப்படி நமக்கு பயன்படும் அப்படின்னா, இப்போ பாருங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார், அவர் வந்து ஒரு லோன் கேட்குறார். அப்போ அந்த பிஸ்னஸ் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ், என்ன கம்பெனிக்குள்ள அது வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா பாருங்க, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கார். அப்போ அவர் நம்ம கிட்ட சொல்றார், எனக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். உடனே அவர் ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்லுவார். அப்போது அந்த கம்பெனி இதுக்குள்ளே வரும். அப்போ எப்படி இருந்தாலும் கஸ்டமரை பேஸ் பண்ணி பிஸ்னஸை பேஸ் பண்ணி போனாலும் அந்த சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இதுக்குள்ளே ஏதாவது ஒன்றுக்குள்ளே வரணும். ஒரு சம்பளம் வாங்குற கஸ்டமரை பேஸ் பண்ணி போனாலும் இதுக்குள்ளே ஏதோ ஒன்றுல அது வரணும். அப்போ இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். லெசன் 12 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இன் இந்தியா. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரொப்ரியேட்டர்ஷிப். ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனிக்கு ஒன்லி ஒன் ஓனர், ஒரே ஒரு ஓனர் அப்படின்னா அது ப்ரொப்ரியேட்டர்ஷிப் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு ஒரே ஒருத்தர் தான் ஓனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொப்ரியேட்டர்ஷிப் கம்பெனி. ப்ரொப்ரியேட்டர்ஷிப் கம்பெனி 1+ எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். இது வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி. ஒரு ஓனர், ப்ரொப்ரியேட்டர். ஒரு ஓனருக்கு மேல எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். பார்ட்னர் ஒரு 10 பேர் கூட இருக்கலாம், பார்ட்னர் ஒரு 20 பேர் கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும் பவர் கொடுத்துருப்பாங்க, அவர் மேனேஜிங் பார்ட்னர். தட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் கம்பெனி. ஓகே, கிளியர்? அடுத்து பாருங்க, 1% கம்பெனி. 1956 கம்பெனிஸ் ஆக்ட். 1956 கம்பெனிஸ் ஆக்ட்ல ROC ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். 1956 கம்பெனிஸ் ஆக்ட்ல ROC ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல இந்த ப்ரொப்ரியேட்டர்ஷிப் கம்பெனியை பதிவு பண்ணா அது 1% கம்பெனி. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இவர் ஒருத்தரே வேலை செஞ்சு பழகிட்டாரு. ஆனா இவரு இந்த கம்பெனியை ஸ்டாண்டர்ட் ஆக்க முடியல. ஸ்டாண்டர்டுனா என்னது? கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ள வரணும். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் 1% கம்பெனி. ஒரே ஒருத்தர் ஓனரா இருந்துக்கலாம், கம்பெனியாவும் அதை ட்ரீட் பண்ணலாம். தட் இஸ் கால்டு OPC, 1% கம்பெனி. 1956 கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல பதிவு பண்ணி இருக்கணும். அடுத்து பாருங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியை அதே 1956 கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் பதிவு பண்ணா அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதுல இப்ப இதுல வந்து பார்ட்னர், இதுல ஓனர்னு சொல்லுவோம். இதுல என்ன சொல்லுவோம்? ஓனர்னு சொல்லுவோம். இதுல என்ன சொல்லுவோம்? பார்ட்னர்னு சொல்லுவோம். இதுல டைரக்டர்னு சொல்லுவோம். இதுல நிறைய டைரக்டர் இருப்பாங்க, ஒருத்தர் தலைவராக இருப்பாரு, அவர் மேனேஜிங் டைரக்டர். இதுல மேனேஜிங் பார்ட்னர், இதுல மேனேஜிங் டைரக்டர். இதுல எல்லாமே ஒருத்தர் தான். கிளியரா இருக்குங்களா? பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த 5வது பாருங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பொதுவா பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா லிமிடெட் கம்பெனின்னு தான் சொல்றத. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம காசை, ஒரே ஒருத்தரோட காசை அவரோட தொழிலுக்கு செலவு பண்ணி அவரே ஓனரா இருந்தா அது ப்ரொப்ரியேட்டர்ஷிப்.
ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களோட காசை ஒரு கம்பெனிக்கு முதலீடா போட்டா அது பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அந்த ஒரே ஒருத்தர் ஓனரா இருக்கிறத கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ள கொண்டு வந்தா 1% கம்பெனி. அந்த பார்ட்னர்ஷிப்பா இருக்கிற கம்பெனிய கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ள கொண்டு வந்தா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது பாருங்க, காசு இல்லை, பொதுமக்கள்கிட்ட இருந்து ஷேர் மூலியமா ஷேரை வித்து வந்த காசுல முதலீடு பண்ணி அந்த தொழிலை வளர்த்தறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதுக்கப்புறம் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னா இது சேம் ஏஸ் பிரைவேட் லிமிடெட் தான். இது சேம் ஏஸ் பிரைவேட் லிமிடெட் தான். இந்த பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது லார்ஜ் செக்மெண்ட். இது வந்து லோ செக்மெண்ட். இது அமௌண்ட் நிறைய புழங்குச்சுன்னா அது பிரைவேட் லிமிடெட். அமௌண்ட் குறைவா புழங்குச்சுன்னா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். புரிஞ்சுக்கிட்டீங்களா? லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஏன் அப்படி சார் வச்சிருக்காங்க? ரெண்டும் ஒன்று தானே, அப்படியே வச்சுக்கோ. இல்லை, இப்போ பணம் நிறைய ஆக டாக்ஸ் பிரச்சனை வரலாம், மற்ற விஷயங்கள் வரலாம், அப்புறம் எத்தனை டைரக்டர் இருக்காங்க என்ன ஏதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரும். ஆனால் நம்ம முதலீடு போட்டதே கம்மி தான், அதுக்கு அவ்வளோ வேலை செய்ய முடியாது நம்ம. அப்போ அது காசு நிறைய வேஸ்ட் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் அது இதுன்னு வேஸ்ட் ஆகும். அப்போது இது ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அது இப்போனா இப்போ இல்லை, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. லோ செக்மெண்ட்னா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் லைக் எஸ் பிரைவேட் லிமிடெட். லார்ஜ் செக்மெண்ட்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியர். அடுத்து கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க தான் சொல்றோம். ஆனா கவர்மெண்டோட கம்பெனிஸ் வந்து பப்ளிக் லிமிடெட்ல வந்துடும். இப்ப பெல்லுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பிஹெச்இஎல்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஆனா அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இதே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, அதுவும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான், ஆனா அது பிரைவேட்டுக்கு சொந்தமானது. ஸோ இந்த கவர்மெண்ட்னு போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி அரசாங்கத்துல வேலை செய்யறவங்கள போட்டிருக்கோம். ஆனா அரசாங்கத்தோட கம்பெனியா அப்படின்னா அப்படி இல்லை. ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க கவர்மெண்ட் ஒர்க்கர், இபியில வேலை செய்யறவங்க கவர்மெண்ட் ஒர்க்கர், மாநகராட்சியில வேலை செய்யறவங்க கவர்மெண்ட் ஒர்க்கர், போக்குவரத்து துறையில வேலை செய்யறவங்க கவர்மெண்ட் ஒர்க்கர். ஆனா பெல்லுல வேலை செய்யறவங்களும் கவர்மெண்ட் ஒர்க்கர் தான், ஆனா அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இப்ப ஹிந்துஸ்தான் லீவர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது இல்லை, பிரைவேட்டுக்கு சொந்தமானது. புரியுதுங்களா? இப்போ கிளியரா இருக்கா? சரி, ரைட். இப்போ இன்னொருக்கா நான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஒரு கஸ்டமரை நம்ம மீட் பண்ணும் பொழுது அவர் பிசினஸ் பண்ணுவதாக இருந்தால் இந்த கம்பெனியோட வகையறாவில் எந்த வகையறாவில் அவரோட கம்பெனி வருது அப்படிங்கிறத நம்ம கணக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது, சம்பளம் வாங்குற ஒரு கஸ்டமரை மீட் பண்ணும் பொழுது அவர் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன்னு சொல்லுவாரு, அந்த வேலை செய்யற கம்பெனி இந்த வகையறாவுக்குள்ள எந்த வகையறால வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நம்ம டைப் ஆஃப் கம்பெனிஸ் இன் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது பேசிக். அட்வான்ஸ்டு ஒன்றை பத்தியே கிளாஸ் எடுக்கலாம், நிறைய எடுக்கலாம், அது இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ பேசிக். அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரே ஒருத்தர் ஓனர்னா ப்ரொப்ரியேட்டர்ஷிப் கம்பெனி, அவரை ஓனர்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க ஓனரா இருந்தா பார்ட்னர்ஷிப் கம்பெனி. ஓனர்னு சொல்ல மாட்டாங்க, பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அதோட தலைவரை மேனேஜிங் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1% கம்பெனி. ப்ரொப்ரியேட்டர்ஷிப் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணா 1% கம்பெனி, அவரோட தலைவர் மேனேஜிங் டைரக்டர். அந்த நிறுவனத்தோட பேர் ஆர்ஓசி, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். இந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியை நம்ம வந்து பதிவு பண்ணோம்னா என்னது? பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதுக்கு வந்து டைரக்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அதோட தலைவர் பேரு மேனேஜிங் டைரக்டர். பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை முதலீடாக வாங்கி ஷேரை விற்கிறது மூலியமா வாங்கி
அந்த பணத்தை பயன்படுத்தி அந்த நிறுவனத்தை பெரிதாக்குவதற்கு வளர்ச்சி அடைவதற்கு முயற்சி செய்தால் அதுக்கு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ங்கிறதும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் ஒண்ணுதான். லோ செக்மெண்ட் பணம் அதுல இருந்துச்சுன்னா அது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஹையர் செக்மெண்ட் இருந்துச்சுன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இங்க போட்டிருக்கிறது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களை போட்டிருக்கேன். பட் கவர்மெண்டோட கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸா இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்க வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பிளஸ் கவர்மெண்ட் ரெண்டும் வருவாங்க. நான் இந்த கவர்மெண்ட்னு போட்டிருக்கிறது இபியில் வேலை செய்கிறவங்க, ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க, மாநகராட்சியில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட லோன் கேட்டால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட். ஆனால் பெரிய பெரிய தமிழ்நாடு அல்லது மற்ற மாநிலங்களுக்கு அல்லது இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட்டுக்கு சொந்தமான பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் நிறைய இருக்கு. ஸோ ஃபைன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம காமர்ஸ் படித்தாலும் படிக்கலினாலும் நம்ம லோன் பற்றி தெரிஞ்சுக்கணும், லோனை வந்து அனலைஸ் பண்ணணும், லோனை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணும்போது இந்த கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்பொழுது இந்த விஷயம் ரொம்ப தேவைப்படும். இது இருந்தால் மட்டும்தான் அந்த கஸ்டமரோட குவாலிட்டியை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ இந்த லெசன் வந்து இதோட முடியுது. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் கிறிஸ்டெக் செமினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய மிக அருமையான வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.